எபிசோட்ல 1000 கால் மண்டபம் பெயர் வர காரணம் என்னன்னு எழுதியிருக்காருங்க. என்னன்னு பார்ப்போமா? 1000 கால் மண்டபம். மன்னன் 1000 பேரை போரில் கொன்றான். 1000 பெண்களின் கால்கள் அரண்மனையை முற்றுகையிட்டு நீதி கேட்க 1000 பேருக்கும் சாகும் வரை அன்னமிட சொல்லி அவர்களின் நினைவாக வாரத்திற்கு 1 என ஒரு தூண் எழுப்பினான். இடையில் எந்த போர் வந்தாலும் 1000 கால்களை முடிக்காமல் போருக்கு போக மாட்டேன் என்று சபதமிட்டு கட்ட துவங்கினான். இடையில் வம்புக்கு இழுத்த மன்னர்களுக்கு கூட சமாதான ஓலை அனுப்பி அதையும் மீறி சண்டைக்கு வா என்போருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கப்பமும் கட்ட, வீரம் இருந்தும் படைகள் இருந்தும் ஜெயிக்கும் திறன் இருந்தும் நாயக்கர் சண்டைக்கு வரவில்லை என்றால் மலைநாயக்கருக்கு ஏதோ ஒரு தடை, அது என்ன என்று அறிந்தனர். கப்பம் கேட்டவர்கள் கூட மனம் மாறி போரை நிறுத்திவிட்டு மன்னனுக்கு 1000 தூண்கள் அமைக்க உதவிக்கு கட்டிடக்கலை வல்லுநர்களை அனுப்ப 1000 தூண்கள் முடியும் போது அந்த மன்னனின் மனதில் மலைச்சாமி என்ற மாபெரும் வீரனின் மனதில் ஆன்மீகம் குடிக்கொண்டு துறவரம் மேற்கொள்ள மலைநாயக்கரை எல்லோரும் திருமலை நாயக்கர் என்று மரியாதையாய் கூற இன்றோ திருமலை நாயக்கர் மகால் என்று பெயர் பெற்றது என்று எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932.